சென்னை சேப்பாக்கம் பகுதியில் மக்கள் நல கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பங்கேற்று பேசி வருகிறார். இதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது காணலாம். நூற்றுக்கணக்கான அறிவிப்புகளை முதல்வர் செய்தார். அவற்றில் எந்த ஒரு அறிவிப்பும் நடைமுறைக்கு வரவில்லை என்பது வேதனைக்குரியதாகும். இந்த நிலையில் தற்போது 60,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதிநிலை அறிக்கை ஒன்றை தமிழக அரசு தாக்கல் செய்திருப்பது, பல்வேறு சலுகைகளை அறிவித்திருப்பது அனைத்தும் மக்களை ஏய்ப்பதற்கான ஒரு மோசடி அறிவிப்பாகத்தான் தெரிகிறது என்பதை மக்கள் நல கூட்டணி சுட்டிக்காட்டுகிறது. 4.5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்கிற ஒரு அண்ட புழுகையும் தமிழக அரசு சட்டமன்றத்தில் அறிவித்திருப்பது வேடிக்கையாக உள்ளது. தருமபுரியிலே வன்முறை வெறியாட்டம், பரமக்குடியிலே துப்பாக்கிச் சூடு 7 பேர் படுகொலை, மரக்காணம் மற்றும் வட மாவட்டங்களில் சாதி வெறியாட்டம், சேஷசமுத்திரத்தில் பொது சாலையில் தலித் மக்கள் தேரிழுத்துச் செல்ல முடியாத நிலை, அந்த சேரி எரிப்பு, மயிலாடுதுறை அருகே திருநாள்கொண்ட சேரியில் தலித் பிணத்தை பொதுவழியே எடுத்துச் செல்லக்கூடாது என்று சாதி வெறியர்கள் ஒருபுறம் தடுக்க, எடுத்துச் செல்லலாம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அதை கொல்லைப்புற வழியாக காவல்துறை எடுத்துச் சென்ற அவலம், ஹானர் கில்லிங் என்கிற பெயரால் சாதி ஆணவ படுகொலைகள் அதிகரிப்பு என்று முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 4.5 ஆண்டுகளில் இந்த கொடுமைகள் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று, சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று ஒரு அப்பட்டமான அண்ட புழுகை சட்டப்பேரவையில் அவிழ்த்துவிட்டிருக்கிறார்கள் என்பது வேடிக்கையாக உள்ளது. மேலும் தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றியிருக்கிறோம் என்றும் மக்களை ஏய்க்கிற வகையிலே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இன்னும் பல இடங்களில், பல மாவட்டங்களில் நாள்தோறும் மின்வெட்டு இருக்கிறது. விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மின் பற்றாக்குறை என்பது ஊரறிந்த உலகறிந்த உண்மை. ஆனால் தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாறியிருக்கிறது என்று கூறுவது அபத்தமானது. மின்சார வாரியத்திற்கு, தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மிக மோசமான கடன் சுமை உள்ளது. அதை செலுத்த முடியாத அளவுக்கு தமிழக அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இது மின்மிகை மாநிலமாக மாறியிருக்கிறது என்பதை கூசாமல் தமிழக ஆட்சியாளர்கள் கூறியிருப்பதை மக்கள் நல கூட்டணி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. அடுத்து யார்?